வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனுஷின் குபேரர் படத்தை ஓரங்கட்டி உட்கார வைத்து படைத்தலைவன் 4வது வசூல் வேட்டை ஆரம்பம். நடிகருமான புரட்சி கலைஞருமான கேப்டன் விஜயகாந்தின் மகனான சண்முகபாண்டியன் நடிப்பில் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் 3 நாள் முடிவில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது பார்த்தோம். இப்பொழுது 4வது நாள் வசூல் வேட்டை ஆரம்பித்துள்ளது. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் இளைய மகன் சண்முகபாண்டியன் கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படம் படைத்தலைவன். இந்த திரைப்படம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டது. இந்த படத்தை வால்டர் ரேக்லா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் அன்பு இயக்கியுள்ளார். இதுபோல இந்த திரைப்படத்திற்கு இசை இளையராஜா கொடுத்துள்ளார். படைத்தலைவன் திரைப்படத்தில் சண்முகபாண்டியனுடன் இயக்குனர் கஸ்தூரி ராஜா, யாமினி, முனிஷ்காந்த் உட்பட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் நடிகர் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஒரு காட்சியில் தோன்றியிருக்கிறார். விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை காட்டியிருந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு சண்முகபாண்டியன் சினிமாவில் அறிமுகமானார். 2 திரைப்படங்கள் அவர் நடிப்பில் வெளியாகியிருந்தாலும் இந்த திரைப்படம் பெரிய அளவில் இவருக்கு வெற்றி கொடுக்கவில்லை. இதனால் படைத்தலைவன் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளிலே 1.29 கோடி, 2வது நாள் 1.5 கோடியும், 3வது நாள் 10 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்துள்ளது. இதனால் இந்த படம் 4வது நாளாக 15 கோடி வசூல் சாதனை படைத்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையே இந்த படத்தின் திரைப்படம் வெளியாகி அனைவருமே பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்துள்ளன. பொதுவாக ஒரு படத்திற்கு முதல் நாள் நெகட்டிவ் கமெண்ட் வர தொடங்கிவிடும். ஆனால் இந்த படத்திற்கு மட்டும் பாசிட்டிவ் கமெண்ட் வந்தது மிகவும் ஒரு பாராட்டுக்குள்ளதாக அமைந்துள்ளது. படைத்தலைவன் திரைப்படம் கடந்த 2023 ஜூலை 14ஆம் தேதி அன்று சென்னையில் பூஜையுடன் தொடங்கப்பட்டது. முதல் கட்ட படப்பிடிப்பு கேரளாவில் நடந்து, 2ஆம் கட்ட படப்பிடிப்பு ஒடிசாவில் பாங்காக் என்ற இடங்களில் நடந்து கொண்டிருந்தது. இந்த படத்தை கடந்த மே மாதம் 23ஆம் தேதி 2025இல் வெளியாக திட்டமிடப்பட்டது. ஆனால் திரையரங்கள் ஒதுக்கீடு மற்றும் சில சிக்கல்கள் காரணமாக வெளியீடு தள்ளிப்போனது. நீண்ட வருடம் காத்திற்கு பிறகு படைத்தலைவன் கடந்த வாரத்தில் வெளியாகி இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இந்த திரைப்படம் 500 திரையரங்கில் வெளியாகப்பட்டது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இந்த படம் வெளியாகி இருக்கும் என்பது பலருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துள்ளது. இந்த திரைப்படம் முடிந்த கையோடு கொம்புசிவி என்ற அடுத்த படத்தையும் சண்முகபாண்டியன் முடித்துள்ளார். இந்த படம் மக்கள் மத்தியில் அடுத்த எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் படைத்தலைவன் 4வது நாள் வசூல் வந்து குபேரன் தனுஷ் நடித்துள்ள, நாகார்ஜுன் நடித்துள்ள ட்ரெய்லரை ஓரங்கட்டி இந்த படம் வசூல் வேட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் ரசிகர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் கொடுத்துள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.